திரும்பி வரவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அந்த கதையில ஒரு பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூன்னு போட்டு என்ன பண்ணுவாருன்னா, பல இடங்கள்ல வீடுகள்ல, அரசாங்க அலுவலகங்கள்லாம் ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர்ல வந்து முட்டையா 2 கண்ண வச்சுக்கிட்டு ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பிக் பிரதர் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த பிக் பாஸ்ங்கிறது வந்து அதனுடைய கான்செப்ட்ல இருந்து வந்தது தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதிலிருந்து திருடப்பட்ட, இன்னும் சொல்லப்போனா அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்டது தான் பிக் பாஸ்ங்கிறது. அது பிக் பாஸ்ல என்ன நடக்குதோ அத வந்து 1959ல வந்து அந்த நாட்டுல நடக்கிறத அவர் எழுதுறாரு. அந்த கதைய அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா இடங்கள்லயும் வீடுகளுக்குள்ள கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ள வந்து பிரைவசிங்கிறதே யாருக்குமே கிடையாது. ஒரு கணவன் மனைவியினுடைய அந்தரங்கமான உறவை கூட அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து யார் யாரோட சேரலாம், யார் யாரோட சேரக்கூடாது, யார் யார லவ் பண்றாங்க, காதல் என்பது அனுமதிக்கப்பட்டதா, நாட்டுக்கு எதிர்ப்பானதா அப்படிங்கிற விவாதங்கள் நடக்கும். இந்த 1984 கதைய தான் ரஷ்யா வந்து ஒரு கட்டத்தில வந்து தடை பண்ணாங்க. சில நாடுகள்ல வந்து பள்ளிக்கூடங்கள தடை பண்ணாங்க. சில நாடுகள்ல வந்து தேவாலயங்கள தடை பண்ணாங்க. எதுக்குன்னா, இது வந்து எங்களுடைய கருத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி.